அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். முக்கிய செய்திகளில் முதலில் பிரதான தலைப்புச் செய்திகள். அவசரகால நிலை இன்று முதல் நீடிப்பு, வர்த்தமானி அறிவிப்பு. டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் சிஐடியினர் தீவிர விசாரணை. இன்று முதல் மழையுடனான காலநிலை அதிகரிக்கப்படலாம். முழு தயார் நிலையில் அனர்த்த மீட்பு குழுக்கள். விஜய்க்கு நாமல் வாழ்த்து. தமிழக மீனவர்கள் கைதாவதை உடன் தடுத்து நிறுத்துங்கள். ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம். கட்நாயக வந்த கட்டார் விமானத்தில் வெடிகுண்டா. தீவிர தேடுதலின் பின் புரளி என கண்டறிவு. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். அவசர கால நிலை இன்று முதல் நீடிப்பு, வர்த்தமானி அறிவிப்பு. நாட்டில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலை மேலும் நீடித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதியின் செயலாளினால் இன்று குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பொது அவசர கால நிலை நிலவுவதால் பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல், மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரிப்பதற்கும் இந்த பொது அவசர நிலை விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் சிஐடியினர் தீவிர விசாரணை. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவுக்கு இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் 19 துப்பாக்கிகள் குறித்து அந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாக்கந்துர மதுஸ் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். மதுவிடம் இருந்த துப்பாக்கிகள் இலக்கங்களை சோதித்த போது அது டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரிய வந்துள்ளது. 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. இதனை அடுத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கி எவ்வாறு தொலைந்தது போனது என்பதனை தெளிவுபடுத்த தவறிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று முதல் மழையுடனான காலநிலை அதிகரிக்கலாம். முழு தயார் நிலையில் அனர்த்த மீட்பு குழுக்கள். அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். நாட்டில் பல பாகங்களிலும் இன்று திங்கட்கிழமை முதல் மழையுடனான காலநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ள நிலையில் இந்த காலப்பகுதியில் மீண்டும் அனர்த்தங்கள் ஏற்படலாம் என்பதனால் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களை கேட்டுள்ளது. விஜய்க்கு நாமல் வாழ்த்து. வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழர் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எப்போதும் எனக்கு மிகவும் பிடித்த நடிகரில் ஒருவராக இருந்து வருகிறார். சினிமாவில் அவரது பயணமும் வெள்ளித்திரைக்கு அவர் கொண்டு வந்த ஆற்றலும் உண்மையிலே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது என நாமல் ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கட்நாயக வந்த கட்டார் விமானத்தில் வெடிகுண்டா. தீவிர தேடுதலின் பின் புரளி என கண்டறிவு. டோக்காவிலிருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை கட்நாயகா பண்டார்நாயகா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் வெடிகுண்டுகள் இருப்பதாக மின்னஞ்சல் எச்சரிக்கையை தொடர்ந்து தீவிர தேடுதலின் பின் புரளி என கண்டறிவு. வானிலை மாற்றங்கள் தொடர்பில் யார் கூறுவது சரியான தகவல்? டிசம்பர் 29ஆம் தேதி முதல் ஏற்படும் வானிலை மாற்றங்கள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்றையும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வேறொன்றையும் கூறுவதாகவும் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு நாடகம் இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் கைதாவதை உடன் தடுத்து நிறுத்துங்கள். ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம்.
இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிப்பு படகுகளையும் விரைவாக விடுவிக்கவும் உரிய தூதரக வழிகளை உடனடியாக மேற்கொள்ள வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது சங்கிலியனின் செய்திகள். சங்கிலியனின் செய்திகளில் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகளை கேட்டீர்கள். மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.